ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இப்போ வாங்க நம்ம வீட்டிலே காரம் மசாலா நல்லா கமகமண்டு மணக்கக்கூடிய காரம் மசாலா வீட்டிலே எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். அதுக்குள்ளே பொருளில் வாங்க முதல்ல பார்க்கலாம். இப்போ வாங்க காரம் மசாலாவோட அளவை பார்க்கலாம். பட்டை 100 கிராம், பெருஞ்சீரகம் 100 கிராம், கிராம்பு 50 கிராம், அன்னாசிப்பூ 50 கிராம், மிளகு 50 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், கடல் பாசி, பிரியாணிக்குள்ளே கடல் பாசின்னு கேளுங்க, அது ஒரு 50 கிராம் போடுங்க. இதெல்லாம் வாசனை நல்லா தூக்கும். அப்புறம் கஸ்தூரி மெத்தி நல்லா காஞ்சி போனதை வாங்க 50 கிராம், அப்புறம் ஏலக்காய் 20 கிராம், கருப்பு ஏலக்காய் 4லேருந்து 6 போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மராட்டி முட்டு ஒரு 4 போட்டுக்கிறோங்க. அப்புறம் ஜாதி பத்திரி ஒரு 4, ஜாதிக்காய் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருள் கஸ்தூரி மெத்தி நம்ம ஊரில் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் மைசூர் போயிருக்கல ஒரு பலசர கடையில் தான் நான் போய் வாங்கினேன். ஆனால் அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருந்ததுனால நான் வாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கல. இது ஏற்கனவே மைசூரில் மார்க்கெட்டில் ஒரு தம்பி விற்றுச்சு, அந்த பையன்ட்ட வாங்கினேன் 4 வருஷம் முன்னாடி. நான் இன்னமும் அது வாசத்தை திறந்தாலே அப்படி ஒரு வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசம் எனக்கு இந்த பேக்கெட்டில் கிடைக்கல, அது ஏன்னே தெரியல. அதே மாதிரி கடல் பாசி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வாசமாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட இது நம்மளுக்கு கிடைக்கிது, பிரியாணிக்குள்ளே கடல் பாசி. இந்த கஸ்தூரி மெத்தி வாசத்துக்காண்டி தான் நான் போய் வாங்கினேன். எனக்கு வாசமே இல்லை, இதுக்குள்ளே வாசம் அதுக்கு அறவே இல்லை. சும்மா ஒரு இலையை மோந்தா கூட வாசம் வரும், அந்த அளவு கூட இந்த கஸ்தூரி மெட்டியில் எனக்கு பேக்கெட் உள்ளதில் வாசமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீட்டுக்கு திறந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. என்ன இது வாசமே இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் கிராமத்தில் இந்த கஸ்தூரி மெத்தி இல்லை, அதனால் நான் வாங்கலை. நான் மைசூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இந்த பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் இது பழசு குச்சி கிச்சியமாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொடிய செடியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்துச்சு. நான் வாங்கலை. அப்படியே இலையை அப்படி அள்ளுனா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதில் வெறும் இலை மட்டும்தான் இருக்குது. இது என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரெண்டுமே ஒரே பொருள் தான். நான் ஏன் வாசம் வரலன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு சந்தேகமாகவே இருக்குது, இதுக்கு வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே வாங்கினதில் வாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாசமாக இருக்குது. இப்போ வாங்கினதில் எனக்கு வாசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஏன்னு தெரியல. இனிமேல் வெயில் காலம் வந்தப்பறம் நல்லா காய வச்சு தான் நம்ம பார்க்கணும் வாசம் வருதா இல்லையான்னு. காய வச்சு பார்க்கலாம். இப்போ மழை காலமாக இருக்கனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மழையும் புயலுமா கிடக்கிறனால ஒன்றுமே செய்ய முடியாது. இது நல்லா குச்சி நிச்சயமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பழசு புதுசில் நம்மளுக்கு குச்சியெல்லாம் கிடையாது, ஒரு இலையை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. இப்போ வாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா கடையில் வாங்குறதே வெற்றுவிய ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி தூளாக காரம் மசாலாவுக்கா குட் பை சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். உங்களுக்கு ஆடையில் ஆட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட்டிக்கிறங்க. உங்களுடைய கறி மசாலா பவுடர் ஆட்டும்போது நீங்கள் இறச்சி கோழிக்கெல்லாம் மசாலா அரைக்கும் போது நீங்கள் போய் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு அதை அரைச்சி கொடுப்பாங்க. தனியாக போய் கொடுத்தீங்கன்னா சில ஆலையில் அரைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இன்ஃபோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் தான் அரைக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நல்லா வெயிலில் ஒரு 2 ஹவர் காலை வெயிலில் வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். உங்களுக்கு உங்கள் ஆலையில் ஆட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆலையில் கொடுத்து அரைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சு இப்போ மிக்ஸி ஜார், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுரண்டு அரைச்சிக்கிறங்க. இது சாப்பாட்டுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு கமகமானு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசம் இருந்தாலே நம்மளுக்கு சாப்பிட தூண்டும். அந்தளவுக்கு வாசமான காரம் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ எல்லா பொருளையுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நுரன்னு முதல்ல அரைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் நம்ம நுரன்னு போட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிக்கிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மிக்ஸி மிஷின் சூடாகாமல் பார்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நுரன்னு அரைச்சிட்டு நீங்கள் மறுநாளே கூட நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை. ஒரு கட்டி மட்டும் வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாகிடுச்சு, மிக்ஸி சூடாகிடுச்சுன்னா அரைச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நம்மளுக்கு மிக்ஸி மோட்டர் கெட்டு போயிடும், அதை பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு நம்மளுக்கு தேவைகள் இது எனக்கு தேவை ஒரு 2 மாதத்துக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும், ஒரு மிக்ஸி ஜாரோட இது. நான் நிறையா டிஷ்ஷுகளுக்கு நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சமையலை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறையா டிஷ்ஷுகளுக்கு நம்ம போடலாம். நம்ம நைஸாக அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையா மாதிரியான ரெசிபிகளுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். நார்த் இந்தியன் டிஷ்ஷில் நிறையா இது காரம் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறவு தான், ஏன் நம்மளும் யூஸ் பண்ணலாமே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சமையல் அப்படியே அட்டகாசமாக தூக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே அடுப்பு அடைக்கும்போது லேசாக அப்படியே பன்னீர் மேலேயோ இல்லை உருளைக்கிழங்கு மேலேயோ இல்லை சிக்கன் மேலேயே அப்படியே தூவி விட்டு அப்படியே அள்ளுனீங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே சாப்பிட தூண்டும். பசிக்காதவங்களுக்கு கூட பசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எத்தனை வருஷம்னாலும் உங்களுக்கு வாசம் மாறவே மாறாது. 3 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூள் அரைச்சி. இந்த வாசம் எனக்கு கரம் மசாலா தூள் எனக்கு மாறவே இல்லை. இன்னும் பாருங்கள் கொஞ்சோன்னு இருக்குது. அதான் பானுடைய மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் அரைங்க. என்ன மாதிரி நிறையா அரைக்கலண்டா கூட கொஞ்சமாக அரைச்சி வச்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் மிக்ஸி மோட்டர் எதுவும் கெட்டுட்டு
கெட்டு போயிடும். சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கிறங்க. இல்லை மிக்ஸி ஜாரு சூடாகிருச்சுன்னா கெட்டு போயிடும், அதை பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கிறோம். ஆற வச்சு தான் அள்ளி வைக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஐஸ் பெட்டியில் வைக்கிறத தனியாக வச்சுக்கிற வேண்டியது. நம்ம டப்பாவில் போதுங்கிற அளவுக்கு போட்டு வச்சுட்டு பேலன்ஸை நம்ம ஐஸ் பெட்டியில் வச்சிடலாம். இது வந்து 600 கிராம்னால நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கிறோம். நீங்கள் அதுவே 100 கிராம் 200 கிராம் தேவைக்கு அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மிக்ஸி வந்து ஒன்றுமே ஆகவே ஆகாது. அதுவே மசாலாத்தூள் அரைக்கிற ஏதாவது பொடி ஆக்கிற மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காரம் மசாலான்னு போட்டு நம்ம பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வருஷ கணக்கில் நம்மளுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் பெட்டியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். வெளியில் வச்சாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. நான் வந்து பாதுகாப்பாக இருக்கட்டுமே ஐஸ் பெட்டியில் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.